நம்ம மளிகை கடைக்கு போனோம்னா தராசை பார்த்துருப்போம். 2 தட்டு இருக்கும்ல. அதில் ஒரு தட்டில் படிக்கற்கள், அதாவது வெயிட்டை, பாரத்தை வைக்க 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 என்ன ஆகும்? இன்னொரு தட்டு மேலே உயர்ந்து கொண்டே போகும். அதே மாதிரி தான் எப்போ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீரின் அனுபவங்கள் அதிகமாய் கொண்டே இருக்குதோ அப்போ எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஒரு கிராஃபை போட்டு பாருங்களேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போட்டிருக்கிறோம் XY அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு வருஷத்தில் என்னென்ன கணக்கெடுப்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கிராஃபு. அதில் இந்த 2025ல் எப்போ எல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல உச்சத்துக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கிராஃபை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரச்சனையோடு இருந்த நாட்கள், அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட நாட்கள், பொருளாதார நெருக்கடியில் துவண்டு போன நாட்களாக இருக்கலாம், அல்லது கண்ணீரின் அனுபவங்களாக இருக்கலாம். அந்த நாட்களில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பீக்கில் போயிருக்கும். கட்டாயம் அதுதான் உண்மை. வேதத்தில் அன்னாளுடைய வாழ்க்கை அதற்கு உதாரணம். பெனினாளுடைய வார்த்தைகள், குழந்தை இல்லாத சூழ்நிலை எல்லாம் சேர்ந்து அவளை பயங்கரமாக நெருக்கி கொண்டே இருந்தபோது அந்த முதல் அதிகாரத்தில் முதல்ல போட்டிருக்குது, அன்னாள் விண்ணப்பம் பண்ணினாள். அடுத்து சில வசனங்கள் கழித்து வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அடுத்து போட்டிருக்குது, இருதயத்தையே ஊற்றி விண்ணப்பம் பண்ணினாள். பார்த்தீங்களா? அவங்களுடைய ஜெப நேரம் அதிகரித்து கொண்டே வந்தது. எப்போது? கண்ணீரின் அனுபவத்தில் தான். இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம், ஏன் இவ்வளோ பிரச்சனை, ஏன் இவ்வளோ கண்ணீர்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, மகனே, உன்னுடைய இந்த பாரமான நாட்கள் தான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஏற்ற நாட்கள், என்னை நீ நெருங்குவதற்கு ஏற்ற நாட்கள்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நெருக்கங்கள் தான் நம்மை தேவனை நெருங்க செய்கிற ஒரு அனுபவமாக மாறுகிறது. அதனால நெருக்கத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நெருக்கப்படுகிற நாளில், ஆண்டவரே, நான் உண்மை நெருங்கி சேர்ந்து விட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. மளிகை கடைக்கு போனால் தராசை பார்க்கும்போது இந்த சத்தியம் நிச்சயமாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சத்திற்கு ஒவ்வொரு நாளும் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக.